அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில் ஆட்சியில் பங்கு, கூட்டணி ஆட்சிங்கிறதுல ஒரு கண்டென்ஷியஸ் இஷ்யூ இருக்குது. ஒன்று, யார் முதல்வருங்கிறதுலையும் அது செட்டில் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான். இரு தலைவர்களுக்கு உள்ளே இருக்காதுல்ல. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2 இடத்துல சொல்லிட்டாரு. இன்னைக்கு கடைசியாக அந்த அறிக்கையில் அதிமுக ஆட்சின்னு சொல்லியிருக்காரு. இதற்கு முன்னதாக பொது மேடையில் தனித்து ஆட்சி அமைப்போம், தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அமித்ஷா கூட்டணி ஆட்சிங்கிறத சொல்லியிருக்கிறார். ஒன்று. இன்னொன்று, அமித்ஷாவே சொன்ன பிறகு யாரும் பிரச்சனை பண்ணக்கூடாதுங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காரு. அமித்ஷா சொன்னதை திரும்ப கிளியர் கட்டாக சொல்லாதது அமித்ஷா தான். அப்போ வேற எங்கே இந்த லோக்கல் தலைவர்களும் யாருமே அமித்ஷா எடப்பாடி முதல்வர்னு சொன்ன பிறகு அதிலிருந்து மாறுபட்ட ஒரு கருத்தை எனக்கு தெரிஞ்சு எந்த மாநில தலைவரும் யாருமே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சொல்லலை. இன்னும் சொல்லப்போனால் ப்ரோ எடப்பாடி பழனிசாமியாக இருந்து ஏன் தொகுதியில் அதிமுக ஆதரவு வேணுங்கிறதுல நயனார்லேருந்து தமிழிசையிலேருந்து எல்லாரும் அந்த ப்ரோ எடப்பாடி இதை தான் பார்க்குறாப்புல. அதில் சொன்னதுலேருந்து திரும்ப மாறுபட்டு கருத்து சொன்னது முழுக்க சாட்சாத் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான். முதல்ல தெளிவாக சொன்னவர் திரும்ப அதிமுகவிலிருந்து ஒருத்தருங்கிறத எவாசிவா சொன்னார், கூட்டணி ஆட்சிங்கிறத எவாசிவா சொன்னார். ஸோ இந்த 2 இஷ்யூ இவங்களுக்குள்ளே செட்டில் பண்ண வேண்டிய ஒரு இஷ்யூவாக இருக்குது.